அவங்க வந்து சமாதானம் பேசும்போதே அடிச்சு போடுவாங்க. நீ என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லி கை நீட்டிடுவாங்க. கை நீட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அதனால செவ்வாய் வந்து ஒரு அடிதடிக்கு, ஒரு வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை, அதாவது உறவு மத்தியில ஒரு பகையை உண்டாக்கக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு. அதனால செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு காரகன். அதனால செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஜாதகத்தில் கெட்டு இருந்துச்சுன்னா அதோட தன்மை வேறு விதமாக பிரதிபலிக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து அசுப கிரக லிஸ்ட்ல வராது, சுபகிரக லிஸ்ட்லேயே வரல. இருந்தாலும் செவ்வாய்க்கு ஒரு மங்களக்காரன்னு ஒரு பேர் உண்டுன்னு வச்சுக்கல. அந்த மங்களம் எதனால சுபகிரகத்தை சேரும்போது மங்கள யோகத்தையும், அசுப கிரகத்தை சேரும்போது அசுபத்தன்மையான யோகத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லி செவ்வாய். அடுத்த கிரகமாக வரக்கூடியது புதன் பகவான். நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பு நிலை வேண்டுமென்றால், ஒரு ஒப்பந்த அடிப்படை வேண்டுமென்றால் புதன் கமிஷன் பேசிக்கு உண்டான கிரகமே புதன் தாங்க. அந்த புதனை வச்சுதான் எல்லாமே வந்து ஒரு கமிஷன் பேசிக்கு ஒரு கிரகம், ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய தன்மை, ஒரு டாக்டர்ஸ், ஒரு பத்திரம், ஒரு தொடர்பு நிலைக்கு, ஒரு வர்த்தகம், ஒரு நாட்டுக்கு, ஒரு அந்நிய நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு ஒரு வர்த்தகத்தை சொல்லக்கூடியது தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட வர்த்தகத்தை சொல்லக்கூடியவர் தான். ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு தன்மை தான். திருமணத்துக்கு வந்து 2 பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடியது அந்த புதனோட ஆதிக்கம் இருந்தாதாங்க அதை அவங்கள அதை செய்வாங்கன்னு வச்சுக்கல. இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படை, கமிஷன் அடிப்படை, ஒருத்தர்கிட்ட வந்து தூது போகிறதுலாம் புதன் தான். அப்போ ஒருத்தர் நம்ம ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நம்ம ஒரு தரகரை வச்சு பேசணும்னு வச்சுங்க. ஒரு திருமணமாகணும், ஒரு தரகர்கிட்ட போய் ஒரு பொண்ணு கொண்டவமா ஜாதகம் அது மாதிரி தரகர் வேலை செய்யக்கூடியது. கமிஷன் அடிப்படை வேலைக்கெல்லாம் புதன ஒரு ஜாதகத்தில் அவங்களால் ஆதிக்கப்பட்டு தான் இந்த வேலையில் அவங்க சிறப்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி ஒரு மனிதன் ஒழுக்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பண்புக்கும் பிறருக்கு நல்வார்த்தைகளை பேசக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வளர்த்தா நியாயமானவராகவும் நேர்மையாகவும் அவர் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க வந்து இவங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக குரு இருக்கிறவங்க அந்த மாதிரி தன்மையோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கல. அதாவது குருவோட தன்மைன்னு வச்சுக்கல. அதை குரு பிறருக்கு உபதேசம் பண்ணுவதையும் நல்ல விதத்தில் பண்ணுவார். அவங்களோட ஆலோசனை பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவோட சொல்ல கேட்டாலும் கோடி நன்மை கொடுங்க. ஏன்னா குரு நல்லதை மட்டும் தான் சொல்லுவார், நல்லதை மட்டும் தான் செய்வார், கெட்டதை போதிக்க மாட்டார். அதனாலதான் ஆசிரியர் என்பது குருஸ்தானத்தில் இருக்காங்க வச்சுக்கோங்க. நமக்கு பாடம் கற்றுக்கூடிய அவர் எல்லா மாணவருக்கும் ஒரே மாதிரி கற்றுக் கொடுப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட கற்றுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அந்தந்த மாணவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். ஏன்னா எல்லா மாணவர்களும் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இதே நீங்க வந்து குருவோட தன்மை நல் பண்புக்கும் நல் ஒழுக்கத்துக்கும் ஒரு ஜாதகத்துக்கு குரு வச்சு பார்த்துக்கலாம். இதெல்லாம் போதுங்க. அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசையை சொல்லக்கூடியது. அதே மாதிரி நமக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு காரகன், ஆசைக்கு காரகன், மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனே சுக்கிரன் தாங்க. சுக்கிரன் இருந்தால் தான் அந்த வீடு மகிழ்ச்சியா இருக்கு. சுக்கிரனா யாரு? பெண். நமக்கு வரக்கூடிய